பிள்ளைங்களோட உயிரை பணைய வச்சு சம்பாதிச்சுதான் ஆகணுமா? நிறுத்திட. அது மட்டும் முடியாது மாமா. வரதட்சணையா நான் தான் இந்த இடத்த கொடுத்தேன். திரும்பி நானே எடுத்துக்கிற அளவுக்கு நிலைமையை உருவாக்கிடாத. நிறுத்துன்றல. உங்க அம்மாவுக்கு நடந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு நடந்ததும் ஆக்சிடென்ட்னு நாங்க நம்பணும். உண்மை என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்க 2 பேருக்கும் நடந்தது ஆக்சிடென்டான்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னை இங்க இருந்து அனுப்பிடுங்க. பட்டாபி ஐயா, அவனை அவங்க அப்பா ரூமுக்கு கூட்டிட்டு போ. வாங்க தம்பி. அம்மா, என்னை எப்படியாவது பாத்துக்கம்மா. இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியலம்மா. எப்படியாச்சும் என்ன பாத்துக்கம்மா. உனக்கு நான் ஒரே பிள்ளை இல்லை, என்னை எப்படியாவது பாத்துக்கம்மா. உன் பிள்ளைய விட்டுறாதம்மா. நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடுறேன். மனசுல வச்சுக்கம்மா. காஃபிங்க. நடு ராத்திரில வந்து காஃபி வேணுமான்னு கேக்குறியடா லூசு பயல. அப்படிலாம் இல்லைங்க ஐயா. இந்த நேரத்துல ஐயா காஃபி குடிப்பாருங்க. அதான்யா, அதே பழக்கம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைச்சேன். டைம்ல எனக்கு வேற பழக்கம் இருக்கு. போடா. டேய், நீ மூடுற. புது பிளேஸ்ல அதான் தூக்கம் வரல. நீங்க வா. காஃபி போடா. என்னையா இது? இந்த காஃபி தான் ஐயா குடிப்பாரு. ஐயாக்கு இதுதான் பிடிக்கும். இங்க பாரு சக்தி. இங்க பாரு சக்தி, எனக்கு உங்க ஐயாவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடு, இல்லைன்னா தேவையில்லாம டிசப்பாயிண்ட் ஆவ. ஐயா கூட இப்படிதான் குடிப்பாரு. டேய் சுதா, இந்த உலகத்துல எல்லாரும் இப்படிதான்டா குடிப்பாங்க. டேய், நீ என்ன தண்ணிய வாயில குடிக்காம மூக்குல குடிப்பியா? நீங்க ராத்திரி கூட எதுவும் சாப்பிடல. டிஃபன் ரெடியா இருக்கு, நீங்க வாங்க சாப்பிடலாம். போதும் பெரியமா. அப்படியே கொஞ்சம் சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. அம்மா, சின்னம்மா எவ்வளவு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நேத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. இதுக்கு முன்ன இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்ததும் இல்ல. நீ இந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் வெளியே வர டைம் ஆகும். எனக்கு தெரியும், என்னை விட உனக்கு தான் பாதிப்பு அதிகம். அங்க சிட்டில நமக்கு நல்ல ஃபேமிலி இருக்கு. அம்மா, அப்பா, அண்ணன். அது மட்டும் இல்லாம என் அம்மாவுக்கு பொம்பளை புள்ளனா ரொம்ப பிடிக்கும். உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க. நான் போகும்போது நீயே என் கூட வந்துரு. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு எதுவும் தெரியல. ப்ளீஸ் வந்து சாப்பிடு வா. டேய் வாடா. அண்ணா, ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம். தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. இதை வச்சுக்கோங்க தம்பி. எதுக்கு?
வெளியில போறீங்கல்ல, செலவுக்கு தேவைப்படும்ல, அதுக்கு தான் வச்சுக்கோங்க. என்கிட்டயே பணம் இருக்கு. டேய் வாடா.